சி ரீசெண்டாக நடக்கிறத பற்றிலாம் நான் பேசவே இல்லை. ஒரு விஷயம் வேணும், அது வந்து இன்னாருக்கு இந்த விஷயம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா நம்ம இறங்குறோன்னா அதை செஞ்சு முடிக்கணும். அது வரைக்கும் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய சொல்ல முடியாத அளவுக்கு விஷயங்கள் இருக்குது இப்போ இங்கே. அதுக்காகலாம் நான் குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப எம்டியாக இருக்கேன். எனக்கு வந்து நாளைக்கு ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்க, பேர பசங்க இருக்காங்க, இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கணுன்ற இல்லை. நான் ரொம்ப க்ளீனாக இருக்கேன். என்னை நீங்கள் நினச்சா கூட சுட்டு போட்டுடலாம், குத்தி போட்டுடலாம். ஆனால் எனக்கு அதுக்கெலாம் பயம் கிடையாது. ஏன்னா நான் வந்து நேர்மையாக இருக்கிறேன், நியாயமாக இருக்கேன், கடவுளுக்கு பயப்படுறேன். அதனால் என்னை யாரும் எதுவுமே செய்ய முடியாது. மேபி அடுத்த வாட்டி இந்த சீட்லேருந்து யாராவது உட்காந்து பேசும்போது அடுத்த வாட்டி நீங்கள் இந்த மாதிரி என்னோடய ஃபோட்டோ கூட வைக்க வேண்டியதாக வரும். ஓகே, அப்போ அவங்க எப்படி கலாய்ப்பாங்கன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்க பண்ணுறதுக்கு. அப்போ 26 தேர்தலுக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. ஓகே, ஸோ 26 தேர்தலில் வந்து ஷகிமா வந்து ஒரு கேண்டிடேட்டா அந்த அளவுக்கு நான் இப்போ சொல்ல முடியாது. ஐ ஷுட் நாட் ரிவீல். எல்லாமே தெரிய வரும். ஓகே மேம், நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த கொடி கலர், டிவிக்கு கொடி கலர் கையில் கட்டிருக்கீங்களா, சம்மந்தம் இருக்கா? சதீஷா, கத்திரிக்கோள் கொண்டு வா, முதல்ல கட் பண்ணிடலாம்.